அந்த ஹீரோயினை பத்தி நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கு. யார் அவங்க, டிராகன் வந்தாதான் என்ன வரலைனாதான் என்ன, அவங்கள பத்தி எனக்கு எதுக்கு தெரியணும்? பெண் உடலை ஒரு கமர்ஷியலா காட்டுது, ரெண்டாவது செக்ஸுவலைஸ்டா போர்ட்ரேட் பண்ணுது. 2017ஆம் ஆண்டுல நான் பிரேமம் படம் பார்த்தேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். பயங்கரமா இருந்துச்சு பிரேமம் படம் பார்க்கறதுக்கு, செம்மையா இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த படத்தெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் கல்லூரியில ஒரு பேராசிரியரா வரும்போது, ஒரு நல்ல ஆசிரியர் தான் எப்படி எல்லாம் இலக்கணம் இருக்கணும்பா கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிலம் மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும், தராசு மாதிரி இருக்கணும், மலர் மாதிரி இருக்கணும். உடனே கமெண்ட், மேம் மலர் மாதிரி எல்லாம் இல்ல மேம் நீங்க அப்படின்னா. ஆனா என்னால அத நகைச்சுவையா கடந்து போக முடியல. எப்படி ஒரு ஆசிரியரை புற தோற்றத்தை வச்சு ஒரு இலக்கணத்தை கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தை கொடுத்தது எது அப்படின்னு கேட்டா சினிமா தான். அனைவருக்கும் வணக்கம். பெண் மீதான தாக்குதல் தொடர்வதற்கு காரணம் ஊடக சித்தரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுத்தமாவே சொல்வேன். முதல்ல பேசுற தோழர் சொன்னாங்க சமூக சீர்கேடுதான் காரணம், ஊடகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல நம்ம இருந்துகிட்டு எப்படி நம்ம சமூகத்தை குறை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே சமூக சீர்திருத்தத்தை பண்ணவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம இளைய தளபதி கூட ஒரு விரல் ஒரு புரட்சி அப்படின்லாம் சொல்றாரு. நம்ம ஊடகம் முற்போக்காகவும் சமத்துவமாகவும் நடுநிலையோட இருந்துச்சு அப்படின்னா, அறத்தோடையும் நின்னுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல சமூகத்தை, சீர்கேடு இல்லாத சமூகத்தை கொண்டு வரதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. ஆனா அந்த ஊடகம் அப்படி செய்யுதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். என்ன அப்படின்னா, 2017ஆம் ஆண்டுல நான் பிரேமம் படம் பார்த்தேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். பயங்கரமா இருந்துச்சு பிரேமம் படம் பார்க்கறதுக்கு, செம்மையா இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த படத்தெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் கல்லூரியில ஒரு பேராசிரியரா வரும்போது நன்னூலோட நன்னூல்ல சொல்லக்கூடிய நல்லாசிரியரோட இலக்கணத்தை பத்தி நான் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு நல்லாசிரியர் தான் எப்படி எல்லாம் இலக்கணம் இருக்கணும்பா கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிலம் மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும், தராசு மாதிரி இருக்கணும், மலர் மாதிரி இருக்கணும். உடனே கமெண்ட், பின்னாடி இருந்து பசங்க தான் கமெண்ட் பண்ணாங்கன்னு நான் பொது புத்தியில சொல்லல. முன்னாடி இருக்கவ ரொம்ப கேஷுவலா, மேம் மலர் மாதிரி எல்லாம் இல்ல மேம் நீங்க அப்படின்னா. நான் அதுக்கு சொல்றதுக்கு நீயும் நிவின் பாலி இல்லடா, நீ எப்படி அப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையா கடந்துட்டு போயாச்சு. ஆனா என்னால அத நகைச்சுவையா கடந்து போக முடியல. எப்படி ஒரு ஆசிரியரை புற தோற்றத்தை வச்சு ஒரு இலக்கணத்தை கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தை கொடுத்தது எது அப்படின்னு கேட்டா சினிமா தான். அப்போ ரெண்டாவது, இந்த ஊடகம் என்ன பண்ணுது அப்படின்னா, நிறம் சார்ந்து அப்புறம் உடலியல் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்களை அது பெண்களை காட்சிப்படுத்தக்கூடிய விதமே ரொம்ப வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சமூக ஆர்வலர்கள், முற்போக்குவாதிகள், பெண்ணியவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தோல் சீலை போராட்டம் நடந்துச்சு. அதாவது மேலங்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்து, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா இப்போ பெண் ஆடை அப்படிங்கிறது அவளோட உரிமை. அவ என்ன ஆடை உடுத்தணும், பருவநிலைக்கு ஏற்றாற் போல் நமக்கு என்ன ஆடை பயன்படுத்தினா நல்லா இருக்குமோ அதை அவ முடிவு பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஆனா அப்படி அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இதுவே இந்த ஊடகம் எப்படி சித்தரிக்குது அப்படின்னா, பெண் உடலை ஒரு கமர்ஷியலா காட்டுது, ரெண்டாவது செக்ஸுவலைஸ்டா போர்ட்ரேட் பண்ணுது. அப்போ இங்கெல்லாம் முற்போக்குவாதிகள், பெண்ணியவாதிகள், இவங்க எல்லாரும் சமூக ஆர்வலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆடைனால பிரச்சனை இல்ல, பெண் உடல் அப்படிங்கிறது சதை, எலும்பு, ரத்தம் இதனால ஓடக்கூடிய ஒரு சாதாரண உடல். அதை நீ ஒரு உடலியலா பாரு, பிசியாலஜியா பாரு, ஒரு மருத்துவத்தோட அந்த உடல் அணுகு, நீ அதை ஒரு இச்சையா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுக்கு அப்படியே தலைகீழ இந்த ஊடகம் என்ன பண்ணுது அப்படின்னா, வேற மாதிரி சித்தரிச்சுட்டு இருக்கு. இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரணும் நீங்க போராடிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டா இங்க ஒண்ணு பண்ணும்போது அது வேற மாதிரி தான் போகும். ஏன் ஊடக சித்தரிப்பு தான் நான் அழுத்தமா சொல்றேன்னா, ஊடகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர். கோடிக்கணக்கான
கோடிக்கணக்கான மக்களையும் நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய கருத்து வந்து ஒரே நேரத்துல கொண்டு போய் சேர்க்கலாம், நல்ல கருத்தை கொண்டு போனோம் அப்படின்னா. இப்ப மேம் சொன்னாங்க சமூகத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தா எனக்கு பிடிச்சா நாங்க இருப்பேன், இல்லைன்னா நான் ஆஃப்லைன்ல போயிடலாம், பட் வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக நான் வந்து ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு நோட்டிபிகேஷன் வருது, டிராகன் படம் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்கும் போல இருக்கு. கயாடு அந்த ஹீரோயினை பத்தி நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கு. யார் அவங்க, டிராகன் வந்தாதான் என்ன வரலைனாதான் என்ன, அவங்கள பத்தி எனக்கு எதுக்கு தெரியணும்? நான் அப்படி டக்குன்னு என்ன பண்ணிட முடியாது, ஆஃப்லைன்ல போயிட முடியாது. எனக்கான தேவை அங்க இருக்கு, நான் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும், பார்த்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஊடகம் வந்துட்டு அழகியல் சார்ந்து சித்தரிக்கக்கூடிய விதமே ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காலேஜ்ல பேனர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறம் சார் ஒரு நல்ல ஒரு ஃபேர் டவுன்ல இருக்கவங்களையா போட்டிருப்பாங்க. பேனர்ல பார்த்ததுமே உடனே நம்மளுடைய அது வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியா இந்த காலேஜ்ல போனா நல்ல பொண்ணுங்களா இருப்பாங்க, நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அட்டென்ஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வைக்கும். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேம் இல்லாதான் மேம் நான் பார்த்து சேர்ந்தேன், ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு மேம். ஏன்டா வருத்தப்படுற? அப்படிப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் குறிப்பிட்டு சொன்ன ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ்ல தான் மேம் இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு மேம் என் கிளாஸ்ல படிக்கிறதுக்கு அப்படின்னா. அத ரொம்ப சாதாரணமா அவ சொல்றான். இப்ப மாணவர்கள் மேல அதை குறை சொல்ல முடியாது. ஒரு அழகியல் சார்ந்து இதுதான் இலக்கணம் அப்படிங்கிறது ஊடகம் சித்தரிக்கிறது தான் மாணவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அப்போ ஒரு மாணவர்கள் கல்லூரி பருவத்தில இருந்தே இந்த மாதிரியான சிந்தனைகளோடு வளர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களால எங்கேயுமே சாதிக்க முடியாது. என்ன தோணும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை தான் தோணும். முதல்ல எது பிரேக் ஆகும் அப்படின்னா தன்னம்பிக்கை தான் போகும். இப்ப நிறைவா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு ஆசிரியர் சார்ந்த ஒரு கண்டென்ட் வீடியோ பார்த்தா அறிவு சார்ந்த முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே கண்டென்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முழுக்க முழுக்க புற தோற்றத்தை வைத்துதான். ஆசிரியருக்கும் புற தோற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அது பொதுவாகவே பெண்களுக்கும் புற தோற்றத்துக்கும் முக்கியத்துவம் இல்லை. அது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்து மட்டும்தான் அவங்கள பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புற தோற்றத்தை குறித்துதான் இருக்கு. அப்ப இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிரியர்னாலே ஒரு அறிவு சார்ந்த ஒரு இதா பாக்குறது கிடையாது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, ரேண்டமா எல்லா வீடியோஸ் ஊடகங்கள்ல பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா நம்ம செய்தி வாசிப்பாளராகவோ இல்ல வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவோ இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட நிறம் அப்படிதான் இருக்காங்க. அப்போ இது யாருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும்னா நிறம் கம்மியா இருக்கவங்க கண்டிப்பா நம்ம அந்த துறைக்கு நம்மளால போக முடியாதோ, இவங்களால மட்டும்தான் போக முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துரும். ரெண்டாவது, அக்காங்கிற சொல்லையே இப்ப ஊடகம் வேற மாதிரி மாத்திருச்சு. கோடிங் அக்கா, டெய்லர் அக்கா, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை போட்டு அதை வேற மாதிரி பயன்படுத்திடுச்சு. நிறைவா சொல்றேன், பெண்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்வதற்கு ஊடக சித்தரிப்பு தான் காரணம் அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமாவே இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.